திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 1. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. பொருள்: மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். குறள் 2. துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கி துப்பார்க்குத் துப்பாய தூவும் மழை. பொருள்: உண்பவர்க்குத் தக்க உணவுப் பொருள்களை விளைவித்துத் தருவதோடு பருகுவோர்க்குத் தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். குறள் 3. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி. பொருள்: மழை பெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். குறள் 4. ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றைக் கால். மழை என்னும் வருவாய் வளம் குன்றை விட்டால் உழவரும் ஏர் கொண்டு உழமாட்டார். குறள் 5. கெடுப்பதூஉம் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூஉம் எல்லாம் மழை. பொருள்: பெய்யாமல் வாழ்வைக் கெடுக்க வல்லதும் மழை. மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். குறள் 6. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்பொன் தலை காண்பரிது. அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 1. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. பொருள்: மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். குறள் 2. துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கி துப்பார்க்குத் துப்பாய தூவும் மழை. பொருள்: உண்பவர்க்குத் தக்க உணவுப் பொருள்களை விளைவித்துத் தருவதோடு பருகுவோர்க்குத் தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். குறள் 3. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி. பொருள்: மழை பெய்யவில்லையானால் இந்தப் பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டுச் செய்யும் தானமும் தம் பொருட்டுச் செய்யும் தவமும் இல்லையாகும். குறள் 10. நீரின் றமையா தொலகினின் யார் யார்க்கும் வானின் றமையாது ஒழுக்கு. பொருள்: எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும்.